எதுக்கு நிறுத்து. சொல்றா? டேய் என்னடி நிப்பாட்டிட்டு வாங்கடா. எங்கடா போறா? என்னடா ஆச்சு இவளுக்கு? சூப்பர்ல. டேய் பொண்ணுங்களா பிறந்த எல்லாருக்குமே நினைச்சபடி ஃப்ரீ பேர்டா மிட் நைட்ல அப்படியே ஜாலியா ஊர் சுத்தணுமேன்னு தோணும். ஆனா அது நிறைய பேருக்கு நடக்கிறது இல்ல. சொல்லு பார்க்கலாம். உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாருக்குமே கிடைக்கலடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூட. எதுக்குடா? நீ வாயை மூட. ஏய் சீட் பண்ணாத சொல்லிட்டேன். சரி கண்ணை மூடுங்க. ஏய் டேய் லேட் நைட்ல எங்க என்னடா பண்றீங்க? எந்த ஏரியாடா நீங்க? சார் நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். அவனுங்களாம் தண்ணி அடிச்சிருக்கானுங்களா செக் பண்ணுங்க. சார் உங்ககிட்ட தான் ஸ்மெல் வருது சார். நீங்க தான் தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயும் உனக்கு ரூம் கிடைக்கல? அரஞ்சனா. டேய் எங்க அற பார்க்கலாம். ஏங்க போயிடுங்க. யாரும் நல்லா பார்க்க மாட்டான், அடிச்சிடுவான். எங்க சீனியர் ஒருத்தன் ஸ்ரீசாந்த்னு செவிலே ஒன்று வச்சான். இப்போ வரைக்கும் காரணம் கூட சொல்ல மாட்டான். போயிடுங்க. என்ன திமிரா? ஆமாங்க சார், நம்ம தான் சரக்கு அடிச்சிருக்கோம். பிரச்சனையாச்சும் நமக்கு தான் சிக்கல். வாங்க போயிடலாம். டேய் இங்கே இருக்குடா, ஜீப் அனுப்புறேன். இல்லை சார், எங்ககிட்டே வண்டி இருக்கு, நாங்களே போயிடுவோம். தேங்க்யூ. மாட்டாமைய போகிறேன். பார்த்து போங்க சார், ட்ரங்க் அண்ட் டிரைவில் பிடிச்சிட போகிறாங்க. போறான் பாரு மீசை வச்சு எம்எஸ் பாஸ்கர். வச்சு நீ ஸ்ரீசாந்த் அடிச்ச வீடியோ பார்த்துட்டு போகிறேன். குறைச்சது போதும் போங்க சார். பாய். நாம சரியா இருந்தாலும் சீண்டி பார்க்கணும்னு சீனியர்ஸ் முடிவு பண்ணிட்டா அன்னைக்கு அதுவும் நடந்துச்சு. என்ன மச்சான் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறானுங்க? என்னமோ நடந்திருக்குடா. ஏய் நீங்க வா. எதுக்குடா எல்லாரும் சிரிக்கிறீங்க? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா. அப்புறம் எதுக்கு சிரிச்சா? அண்ணா ஒன்றும் இல்லை, விட்டுருங்கண்ணா. சரி மொபைலை காட்டு. அண்ணா இல்லைண்ணா. அண்ணா வேணாண்ணா. அண்ணா ஏய் யாரா பண்ணது? அண்ணா எனக்கு எதுவும் தெரியாது. நான் காலேஜ் கூட சீனியர்ஸ் தானே போஸ்ட் பண்ணாங்க. வாங்கடா. வெளியே போங்க. ஏய் என் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு எங்க பொண்ணுங்களை வெளில போக சொல்றதுக்கு நீ யாரா? யாருன்னு காட்டுறேன் வா. அடிக்க மாட்டேன் வா. ஏய் என்ன எங்க வந்து சவுண்ட் ஏத்துற? அடிச்சா மூஞ்சி மோரலா பேந்துரும். டேய் பட வெளியே போடான்றல. என்னடா? கிளம்பு கிளம்பு. ஏய் பிரௌனி வர வழிய விடு. ஏய் நில்லே என்னடா வரேன் தெரிஞ்சா பயந்து ஓடுறீங்க? ஏய் பிஞ்ச தொடப்போம். எங்கடா போன நடுவுல? ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து வந்த மாதிரி. ஃபூல்ஸ், நீங்களா ஸ்டூடண்ட்ஸ் மாதிரியா பிஹேவ் பண்றீங்க? காலேஜ்க்கு படிக்க வரீங்களா சண்டை போட வரீங்களா? காலேஜ் பெரிய கெடுக்க வந்திருக்கீங்க. ஏய் என்னாச்சுடா? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஏய் அவனுங்க எங்க? பிரின்சிபல் ரூமில். சார் எங்க மேல தப்பு இல்ல. அவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? சார் சீனியர்ஸ். I said no talking. Out. Get out. No excuses. You're not fit to be in this college. அது சரி இப்போ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்களா? டேய் ஃபோன் வர்றா. கம்முனுறா.
ஃபோன் இருறா. இங்க பாரு, இது பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? பாத்தியா? என்னடா இது? இதை பார்த்தா எல்லாரும் இவ்வளோ டென்ஷன் ஆனீங்க. நானே இவ்வளோ கூலாக இருக்கேன். சின்ன பசங்களா, வாங்கடா. அனிதா, நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ பெருசாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த அவள் ஈஸியாக கடந்து போயிட்டா. ஹாய். ஹாய். நான் எதுக்குடா கவலைப்படணும்? நானும் அவங்கள போய் சண்டை போட சொன்னேன். சரி டாடி, முடிஞ்சதை பற்றி இப்போ எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? நம்ம யாரும் வீட்டுக்கு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வேணா ஒரு இடத்துக்கு போகலாமா? சொல்லுங்க, போகலாமா? எல்லாருக்கும் ஓகேனா போலாம். இதுல என்ன இருக்கு? ஆனால் எங்கன்னு கேட்கக்கூடாது. நான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா சரிலண்ணா, என்னன்னு பார்க்குறேண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை கார் இருக்கு, நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை சார், நோ தேங்க்ஸ். ஆர் யூ ஷுவர்? ஷூர் சார். பின்னாடி வா. என்னாச்சுண்ணா? சொல்கிறேன்ல, ரிவர்ஸில் வாடா. ஏறு. சார் விடுங்க சார். வாடி. சார் கையை விடுங்க சார். சொல்கிறேன்ல. சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். அவன் லிஃப்ட் தருவான் தாண்டி காத்துட்டு இருந்தேன். ஏறி, நான் தரேன். சார் என்ன முடிச்சு எடுக்கிறீங்க? விடுங்க சார். போடுறா அவ்வளோ. என்ன வண்டியா? என்னடா பண்ணீங்க அனிதாவை? அந்த பொண்ணை பிடிச்ச விஷயம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் எங்களை கண்டிச்சாரு. அவளை உயிரோட வெளியே விட்டா எங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். உங்களை வெளியே விட்டா பேசியா இருந்தா கூட வேறு போலாம தொடக்கூடாதுடா. ஏற்கனவே நான் செத்து போலச்சவ. பேசாம நம்ம ஹாஸ்டலுக்கு தீ வச்சிருவோம். எல்லாரும் அதில் பதட்டமாக இருக்கும்போது நம்ம நைஸாவில் வெளியே கொண்டு போகிறோம். எப்படி எப்படி நீ இப்போதான் இப்படியா இல்லை பிறந்ததுலேருந்து எப்படி தானே? மச்சான் எனக்கு ஒன்று தோணுது. எப்படியும் ஹாஸ்டலில் பேய் இருக்குன்னு ஃபாதர் நம்பிட்டாரு. நம்ம ஃபாதரை பிரெயின் வாஷ் பண்ணி பேய் ஓட்டுற சாக்கில் இவ்வளோ வெளியே அமைச்சிடலாம்ல? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு. ஒரு தடவை பார்த்ததுக்கே நெத்தியில் பத்து உடம்புல போர்வை போத்த வேண்டியதாகி போச்சு. ஆனால் எத்தனை தடவை பார்த்துருக்கேன், எனக்கு எத்தனை போர்வை போத்துறது? இதாங்க ஃபாதர், இங்கே ஆவி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல? தெரியுதுடா, காஃபில இருந்து ஆவியா வருது. காமெடி பண்ணாதீங்க ஃபாதர், அந்த ஆவியே சொல்கிறேன்.
அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஃபாதர், அந்த ஆவிட்ட இருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்க என்கிட்ட நல்ல யோசனை இருக்கு. என்ன ஏன்டா ஓ லிஸ்ட்ல சேர்க்கிற? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. பேசாம இந்த பில்டிங் ஆவிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹாஸ்டல்ல வேற இடத்துக்கு மாத்திட்டு போயிருவோம் ஃபாதர். சாத்தப்பா ஃபாதர், சத்தம் போடாதடா. ஃபாதர், ஐயோ நீங்களா? என்னாச்சு ஃபாதர்? அது திடீர்னு கொஞ்சம் சனி பிடிச்சுக்கிச்சு. நீங்க என்ன இந்த நேரத்துல? ஃபாதர், நம்ம ஹாஸ்டல்ல இருக்கிற பேயை விரட்டணும் ஃபாதர். அதுக்கு என்னடா பண்றது? அதுக்கு ஓஜா போர்டுன்னு ஒன்று இருக்கு ஃபாதர். ஓஜா போர்ட்ஸ் மீன் தட் ஃபாதர், உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நான் இன்டர்நெட்ல படிச்சிருக்கேன். மனுஷனுக்கு மனுஷன் காண்டாக்ட் பண்ண ஃபோன் இருக்க மாதிரி ஆவிங்களை காண்டாக்ட் பண்ணா இந்த ஓஜா போர்டு. நாளைக்கு அந்த ஆவியை காண்டாக்ட் பண்ணி அது என்ன கேக்குதோ அதை கொடுத்துட்டா அது தானாவே போயிடும். டேய் கதிரே, அது என்ன கேக்குதுடா? அதான் சாத்தப்பன், அது நாளைக்கு தான் தெரியும். ஐயோ டேய், அது என்ன கேக்குதுடா? அதான் சாத்தப்பா, நாளைக்கு அதுகிட்ட பேசும்போது என்ன கேக்குதோ அதை கொடுத்துடலாம். ஃபாதர், உங்களுக்காக புரியுதா? அது என்ன கேக்குது? டேய், அது நாளைக்கு தானடா தெரியும். ஐயோ, குருட்டு கூட விட்டத பார்த்து பதியே யோசிக்கிறாய். என் வாழ்க்கை போச்சு. என்ன ஃபாதர் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த பேய்க்கும் மனுஷ புத்தி இருந்துச்சுன்னா கேட்டதை கொடுத்தும் போலன்னா என்னடா பண்றது? அது எப்படி போகாம இருக்கும்? நாங்க தான் ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோமே. நீங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல ஃபாதர், அந்த ஓஜா போர்ட சொன்னல, அந்த பிளான சொன்ன. ஓ, அப்படியே இந்த பேய் போகலனா கூட அதை விரட்ட தான் நீங்க இருக்கீங்க. நானா? ஃபாதர், நீங்களே இப்படி தயங்கலாமா? காஞ்சி போன பூமி எல்லாம் பட்டாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போச்சுன்னா ஃபாதர், நீங்க வெறும் ஃபாதர் மட்டும் இல்ல, அந்த ஆடோட டைரக்ட் தூதர். அல்லேலூயா. பசங்களா, நாளைக்கு நானா இல்ல அந்த பேயான்னு பாத்துடலாம். மாமா, ஓஜா போர்டு இல்ல, எந்த கூஜா போர்டு வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஹாஸ்டல்ல மோசமான ஒரு மோகினி பிசாசு இருக்கு. நேத்து நைட்டு அது நம்ம ஃபாதரையே பயமுறுத்திருச்சு. சும்மா கதை விடுறாங்கடா. இன்னைக்கு ராத்திரி அதை நம்ம ஹாஸ்டல்ல இருந்து வெளியே துரத்த போறோம். அதனால நைட்டு எவனும் வெளியே வரக்கூடாது. மீறி வந்தீங்க, ஆவி அடிச்சு ஆளையே க்ளோஸ் பண்ணிரும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன்டா, உனக்கு நம்பிக்கை வரலையா? பின்ன இந்த காலத்துல எங்க இருக்கு ஆவி பேய் பிசாசெல்லாம்? ஏய், நக்கல் பண்றீங்களா? ஏய், சாவறதுக்கு ஆசை இருக்கிறவங்க எல்லாம் வெளில வாங்கடா. பேய் அடிச்சு எவன் பொழைக்கிறான்னு நானும் பாத்துறேன். நீ சொல்லு மச்சான். இன்னைக்கு நைட்டு பொழைச்சிருந்தா நாளைக்கு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கோழி ரோஸ்ட். ஆமென். என்ன பளபளன்னு விடுஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் எந்திரிங்கடா, எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. டேய் எந்திரா. பஸ் டீ சொல்லுங்க பஸ். டீ எந்திரா, எந்திரா, எந்திரா. ஐயோ, உங்களை நம்பறதுக்கு பத்தி செருப்பா அடிக்கணும். நானே பாத்துக்கறேன். டேய் ஒட்டு வீடி, இந்த டிராவல்ஸ் எப்படா திறக்கும்? என்ன கஞ்சா குடிக்கு இந்த டிராவல்ஸ் எப்படா திறக்கும்? அத நீ தான் திறக்கணும். நான் திறக்கணுமா? திருட்டு பையன் நினைச்சுப்பானுங்களே. என்ன பூட்டாம இருக்கு? அதுக்கு முன்னாடி மெயின் கேட்டையும் காம்பவுண்ட் கேட்டையும் திறந்துடணும் ஃபாதர். எதுக்கு? பேய் போறதுக்கு. சாத்தானெல்லாம் சின்ன கேப்ல காத்தா போயிடுமே. அது ஆர்டினரி பேய் ஃபாதர், இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஐயோ, நான் போய் கேட்டு சொல்றேன். நான் சொல்லாம நீ எப்படி தரப்ப? அவன் தான் சொல்றானே எக்ஸ்ட்ரானரி பேய்னு. நீங்க என்ன லூசு மாதிரி இருக்கீங்க? பேய் போறேன்னு எனக்கு பேதி போயிருப்பாத. நான் போய் கேட்டு தரக்கிறேன். மன்னிப்புலாம் கேட்க முடியாது, அது இது நேரம் இல்ல.
நம்ம நேரத்துக்கு திறக்க மாட்டேங்குதே. தப்பா போயிரு. டெய்ல். ஹலோ, உன் பொண்ணை காணும் டென்ஷன்ல இருக்கல. உன் பொண்ணுங்க இருக்கா நான் சொல்றேன். எங்க இருக்கா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா உன் கண்டிஷன்? கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா காட்டி கொடுக்குறேன். அவ எங்க இருக்கான்னு சொல்ற? பாய்ஸ் ஹாஸ்டல்ல கெட்டப் மாத்தி பரதா போட்டு சுத்திட்டு இருக்கா. டேய், நம்ம பாப்பா பாய்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கானா? திரும்ப. ரெண்டு கேட்டையும் திறந்து வச்சுட்டேன். யாரையே வெளியே போலாம். நீ ஆரம்பிப்பா. எல்லாரும் கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்க. ஃபாதர், வாட்ஸ் ஹேப்பனிங்? அவ ரெடி ஆயிட்டா. எங்கிருந்து வந்திருக்கான்னு கேளு. ரேஸ்கான போறோம். கேள்றா. எங்க இருந்து வந்திருக்க? சொல்லு. சொல்லுமா? சொல்லு. சென்னையா ஃபாதர்? என்ன பேருன்னு கேளு. ஏதா கவிதா கமலா இருக்கும் ஃபாதர். என்னடா பி ஏ ஆர் பி ஐ என் பர்வீன். ஐயோ, தாத்தா சொன்னதே அவனே தான் பாப்பேன். ஃபாதர் என்ன தெரியல ஃபாதர். போகுது. யாரும் இந்த பக்கமா போன மாதிரி இருந்தது இல்லை சார்? அது நம்ம பின்னாடியே தான் சார் நிற்க. நீங்க திரும்பி பாருங்களேன். நான் ஏன் சார் பார்க்கணும்? நீங்க திரும்பி பாருங்க சார். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி பார்ப்போமா? ரெடி, 1 2 3. சார், இதுல கூடவா சார் பிராடு வேலை பண்ணுவீங்க? சார் இருக்கீங்க. பாக்க எப்படி சார் இருக்காங்க? அது என்ன சமத்தாவா சார்? மூஞ்செல்லாம் இடியாப்ப புளிஞ்ச மாதிரி. ஏன்டா கத்துறீங்க? நீ எப்படி இந்த நேரத்துல? அது நீங்க ரெண்டு பேரும் செத்து போற மாதிரி நான் கனவு கண்டேன்.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா அது உண்மையாயிட்டு இருக்கும்மா. டேய் என்னடா சொல்றீங்க? சார் எதுக்கு சார் வேணும் சார்? நான் சொன்னல உள்ள தனியா போனா பயந்துருவேன்னு. ரொம்ப பயந்துட்டியா? டேய் உன் மூஞ்சிலே கண்ணு ஒண்ணுதான் நல்லா இருக்கும். நிக்க முதல்ல கருமுழிவே காணும். எனக்கு வேண்டாம் கொண்ட போற போணும். சார் அதே பொண்ணுன்றாங்க. கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் எதுக்கு சார் தேவையில்லாம கொண்ட போற போணும். ஏற்கனவே உனக்கு ஆம்பளை வயசு பின்ன இன்னும் கரகரான் இருக்கு. கொண்ட போற போனடா. ஐயர் நான் ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்களா? கண்ணுல வெள்ளை லென்ஸ் வச்சுட்டு வந்தா பயந்துருவேன் நினைச்சியா? கொண்ட போற போணும். தலைகீழானாலும் எந்த புறத்துக்கு போக முடியாது. டைசா லீ 2வது ஏடிஎம்மில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து 3வது ஏடிஎம் போகிறதுக்குள்ளே நடுவில் தூக்கிடுவோம். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். லீ ஏடிஎம் வண்டி வர ரைட்டில் திரும்பவும் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் கருவில்ல கார் வந்து இப்படி வந்து இடிச்சிருக்க? கண்ணனை ஃப்ரீடா வச்சிருக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க தான் சார் வந்து இடிச்சிங்க. நான் இடிச்சேனா? நீ வந்து இடிச்சிட்டு இவ்வளவு திமிரா நான் வந்து இடிச்சேன்ற? சார் என்னன்றீங்க? என்ன வந்ததுல நெக்ல பேசிட்டு இருக்க? வண்டி இடிச்சதுக்கு 10,000 செலவு வரும். குத்துருவேன் நீ. சார் சட்டல கைடுங்க சார். பதில் சொல்லு. யோ உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா ஓரமா போய் சண்டை போடுங்க. டிராஃபிக் ஆயிட்டு இருக்கு தெரியல. யோ இடிச்சது உன் வண்டியா தான் தெரியும். என் வண்டி தானே. எதுக்கு தேவலாம் பேசுற? உனக்கு என்ன பிரச்சனை? கிளம்பு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க சார். சார் 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 நீங்க தான் சார் வந்து இடிச்சிங்க. இது ஒண்ணா போலாம். சார் 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 விடுங்க சார் சார் டைம் ஆயிடுச்சு சார். போணும் சார். யோ அதான் வண்டியில கண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து வாரியா? தப்பில்ல, கோபம் வரும். சாரி. என்ன ஓரா பேசுற? யோ 2 பேரும் கிளம்புறீங்களா இல்ல போலீஸை வர சொல்லட்டுமா? இப்போ நீ ஆணியை போடுறா. ஓகேப்பா. டைசா
நீ உள்ள வரலாம். போலீஸ்காரன் வந்தான் உங்க 2 பேருக்கிட்டையும் வசூல் பண்ணாம விட மாட்டான். கிளம்புங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போனேன் சோழிங்கநல்லூர் வரும். சார் சார் ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்கா? இதானே ஷார்ட் ரூட்டு, நான் சொன்ன ரூட்லேயே போங்க. தேங்க்ஸ். யோ பைக்காமணி ஃபுல்லா டிராஃபிக் ஜாமா இருக்கு. கட முடியா ஆளும் மண்டையும் என்னடா ஆக்சிடென்ட் இது? பிளாடி ஓரமா நின்னு சண்டை போடுங்க. ஏய் போடா. சார் என்னங்க பின்னாடி சவுண்ட் கேக்குது, என்னன்னு பாருங்க சார். என்னது பின்னாடியா? டைஸா, நான் கொடுத்த டம்மி பாக்ஸை தூக்கிட்டு நீ கிளம்பு. பைத்தியக்காரனு உன் பின்னாடி தான் துரத்திட்டு வருவானுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அத்தா சொல்லுங்க. ஏய் 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 நில்றா. ஏய் சார் சார் கேஸ் பர்சன் போறா சார். சார் ஏய் 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 நில்றா. சரி, இந்த வேலைக்கு எங்களை கூப்பிடணும் எப்படி தோணுச்சு? உலகத்தில் நல்லவனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். திட்டு பசங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அத உடுப்பா, எங்களை கூப்பிடணும்னு எப்படி தோணுச்சு? கன்ஃபார்மாக மர்டர் தான். மர்டர்னு சொல்கிற ஓகே, பட் எப்படி? வெற்றி ஏய் என்னடா நீ என்னடா இந்த பக்கம்? என் மேஜிக் ஷோ விஷயமா ஒருத்தர் பார்க்க வந்தேன்டா. இல்லைன்னா நான் எங்கெல்லாம் வர போகிறேன். பை த வே, என் ஃப்ரெண்டு வெற்றி மெஜிஷியனாக இருக்கான். நிறைய மேஜிக் ஷோஸ்லாம் பண்ணுறான். வாவ், மெஜிஷியனா? யா. எங்க ஒரு மேஜிக் பண்ணி காமிங்க. நீங்களுமா? எங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க? இன்னும் என்னங்க, எங்கே போய் நம்ம ஒரு மியூசிஷியன் சொன்னாலும் உடனே எங்கே ஒரு மேஜிக் பண்ணி காமிங்க, மேஜிக் பண்ணி காமிங்கன்னு ஒரு மாதிரி காமெடியாக தாங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஐ எம் ரியலி சாரிங்க. இட்ஸ் ஓகே, சாரிலாம் இருக்குங்க. எல்லாருக்கும் மேஜிக் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. பட் அது ஒரு ஈவெண்ட்டில் பார்க்கலாம், இல்லை ஒரு மேஜிக் ஷோவில் பார்க்கலான்னு இல்லாமல் எங்கேயாவது பார்த்து அப்படியே பார்த்த இடத்துல ஸ்பாட்டில் பண்ணி காமிச்சிடணும். ஐ எம் ரியலி சாரிங்க, பட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஷுவர்லி கம் டு வாட்ச் யுவர் ஷோ. தேங்க்யூங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவ பூத கண்ணாடி பேப்பரில் சினிமா கிசிக்ஸ் எழுதிட்டு இருக்கா. ஓ ஏங்க, இந்த கிசுகிஸ்லாம் உண்மையாக எழுதுவீங்களா இல்லை நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு உருட்டுவீங்களா? கிசுகிசுனாலே பாதி போய் அப்புறம் பாதி உண்மை தானே. என்னடா இது? ஒரு வக்கீல் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன். அதான் கேஸ் ஸ்டடி பற்றி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலான்னு வந்தேன். எங்கே காட்டு? ஒரு 14 மாடி அப்பார்ட்மெண்ட், அதில் 7வது மாடியில் ஒரு ஃப்ளாட். ஒரு கப்பல் குடியிருக்காங்க. அவங்க வீடு உள்ளே பூட்டு போட்டிருக்கு. பூட்டின வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜூஸில் விஷம் கலந்து குடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கிச்சன்லேயே விழுந்துருக்கு. இவன் டைனிங் டேபிளில் சரக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கான். அங்கேயே செத்தும் கிடக்கிறான். நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன். நீ சொல்லு, இது சூசைடா மர்டரா? மர்டர். நான் சொன்னல இது மர்டர் தானே. 2 பேரும் விஷம் குடிச்சு செத்துருக்காங்க. மர்டர்னு சொல்கிற? நீ சூசைட்னு சொல்கிற. அவங்க எழுதி வச்ச லெட்டர் இல்லை விட்டுட்டு போன சூசைட் நோட் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. அப்புறம் எதை வச்சு நீ சூசைட்னு சொல்கிற? டே, நீ ஃபுல்லாக பாடுறா. வெளியே இருந்து யாரும் உள்ளே வரல, உள்ளே இருந்து யாரும் வெளியே போகல. அவன் குடிச்சிருக்கான். கைரே கூட அவன் தான். பால்கனி வழியாகவும் யாரும் மேலே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி மர்டர்னு சொல்கிற? சிம்பிள்டா. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு. நார்மலாக வீட்டில் இருக்கவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி இல்லை. அந்த பொண்ணு கையில் வச்சுருக்க சிக்கனை பாரு. அது கூட அப்போ தான் பேக்கிங்லேருந்து பிரித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் டேபிள் மேலே இருக்க திங்ஸை பாருங்கள். எல்லாமே அப்போ தான் அன்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெளியே போயிட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பையன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருக்கா. ஆனால் சரக்கில் ஜூஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கான். அப்போது ஜூஸில் தான் விஷம் கலந்துருக்கணும். சூசைட் பண்ணிக்கிறவங்க ஏன் அப்படி பண்ணணும்? ஃபுல்லாக சரக்கு அடித்து முடிச்சுட்டு அப்புறமா விஷம் குடிச்சிருக்கலாமே. என்னோட கெஸ் என்னென்னா,
அங்கே அவங்க 2 பேரை தவிர 3ஆவதாக இன்னொருத்தவரன்னு சொல்லியிருக்கணும். அவனுக்காக தான் இவங்க சமைச்சிருக்கணும். அவன் தான் இவங்க கையில் அந்த கவரை கொடுத்து நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னோட சிரப் பாட்டில் அதில் தான் இருக்குது, நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். இது எதுவுமே தெரியாத அவங்க 2 பேரும் ஆல்ரெடி விஷம் கலந்து அந்த ஜூஸை குடிச்சிருக்கணும். ஸோ போலீஸ்க்கு என்னன்னு தோணும்? ஆப்வியஸ்லி சூசைட்னு தான் தோணும். ஸோ அவன் எல்லாத்தையும் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கான். இப்போவும் நீ நம்பலைன்னா அவனோட ஃபோன் எடுத்து அவனோட கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிப்பார், உனக்கு எல்லா உண்மையும் புரியும். பட் எதுக்காக பண்ணால் என்ன மோட்டிவ்ங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். Brilliant. அவங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்பயோ கடந்து போயிட்டாங்க வெற்றி. மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா கிளையோபிளாஸ்டோமா. கிளையோபிளாஸ்டோமா இஸ் an aggressive brain cancer. டாக்டர், நம்ம இங்கே என்ன தான் பண்ணாலும் நோயோட வீரத்தை தான் குறைக்க முடியுமே தவிர கம்ப்ளீட் கியூர் இல்லை. மோரோவர் லட்சக்கணக்கில் செலவாகும். நம்ம ஊரில் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா டாக்டர்? நம்ம ஊரை விட அமெரிக்காவில் சக்ஸஸ் ரேட் அதிகம். டேக் கேர். கப்பல் வெளியே தெரிய மண்ணை போட்டு சரிண்ணே 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 ஒன்றும் இல்லைடா இருடா, ஒழுங்காக பேக் பண்ணு, 4 மணிக்கு ஏற்றி ஆகணும். சொல்லு. 23 ஹார்பருக்கு கப்பல் வருது. தங்கம் தானே, இந்த முறை மாறி கேக்கு போகாது, நம்ம கேக்கு தான் வரும். பார்த்துக்கிறேன். மாட்டினடா மாட்டினடா மாட்டினடா. எந்த சிக்னல் யார் மாட்டினா? டங்கன் டிரைவர் ரேஸ் டிரைவா? அது ரேஸ் டிரைவ் இல்லை, ரேஷ் டிரைவ். மூடுப்பா. ஏய் தைசனு, என்னண்ணா 23 ஹார்பருக்கு கோல்டு வருது. இந்த முறை மாறி கேக்கு போகக்கூடாது. நீ என்ன பண்ணுற, பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்தையும் திருச்சியிலேருந்து ராஜையும் இறக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, பாண்டிச்சேரியிலேருந்து ஆனந்த ஆட்களையும் திருச்சியிலேருந்து ராஜ ஆட்களையும் இறக்கு. நோ, இதுக்கு எதுக்கு நான் அவலாம்? என்கிட்ட ஒரு வித்தக்காரங்கிறான், எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிருவான். அப்படி என்னடா பண்ணாம? நோ, பேங்க்லேருந்து ஏடிஎம் எடுத்துன்னு போகிற பணத்தை ரோட்லேயே அசால்ட் ஆச்சானே. இதெல்லாம் அவனுக்கு பிஸ்கோத்து மேட்ரு. என்கிட்ட தானே கேட்டாரு, எனக்கு சொல்ல தெரியாதா? சொல்லி தொலை ப்ரோ. அண்ணே, அவங்கள உன்ன என்கிட்ட சரியான வித்தக்காரங்கிறானே. செருப்பை காட்டி அடிப்பேன். அவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் பாரு. டேய் வர சொல்றான் அவன். எங்கடா அவன்? அவன் வரமாட்டான். அப்ப என்னத்துக்கு என்ன உட்கார வச்சிட்டு இருக்க? நோ, ஃபுல்லா கேளுண்ணா. அவன் வரமாட்டான். வந்தா வேலையை முடிக்காம போக மாட்டான். இப்ப வருவானா மாட்டானா? அதோ வந்துட்டான். அந்த மியூசிக் கட் பண்ணு. ஸ்லோ மோஷனை கட் பண்ணு. அட பாவமே. டே டே போட்டு வர, பாவமா இருக்கு. போட்டு வர, போட்டு போட்டு விடு. வெற்றி, இன்னும் நீ வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வெற்றின்ற. நீங்க அழகு பிறக்கும்போது தெரிஞ்சிருக்காது, வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, பேரை மாத்திருக்கலாமே. சரியா போச்சு. பசங்க சொன்னானுங்க நீ பெரிய வித்தக்காரனாம, ஏடிஎம் போற பணத்தை போற வழியிலே அடிச்சிட்டியாம. அதே மாதிரி வேலை எனக்கு பண்ணணும. பண்ணிடலாம். வர 23 ஹார்பருக்கு வர கப்பலில் தங்கம் வருது. அதை மாறிக்கிட்ட வந்து நம்ம அடிக்கணும். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரலையே. நான் ஒரு மேஜிக் மேன். அப்போ போய் மேஜிக் பண்ணு. இங்கே எதுக்கு வந்த? நான் கேட்டது தங்கத்தை அடிக்க முடியுமா முடியாதான்னு. அதை விட்டு வாயிலேருந்து ரிப்பன் எடுப்பேன், காதுலேருந்து காயின் எடுப்பேன். இதெல்லாம் வந்து எங்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கேன்? ஒரு வாட்டி பண்ண சொல்லுண்ணே. எதை வாயிலேருந்து ரிப்பன் எடுக்கிறது? என்னால் அந்த கோல்டு அடிக்க முடியும். சிம்பிள். நீ மேஜிக் மேன் சொன்னல, மேஜிக் மேன் கம் திருடன், செம காம்பினேஷன்யா. ஆனால் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. 2 பேருமே திருடனுக்கு தான். எப்படி? வித்தியாசமே இல்லைண்ணே நீ சொல்றது. வித்தியாசம் இருக்குடா, சொல்றேன். அப்போ நீ என்ன பண்ற? நீ சொல்லணும். சொல்றேன்ப்பா, சொல்றேன். விட்டுற மாட்டானோ? சரி, நீ அப்படியே பணத்தை எடுத்துன்னு போயிட்டேன்னா, திரும்ப வரலன்னா, எங்களை ஏமாத்திட்டேன்னா? என்னண்ணே,
நீங்கள் என்ன ஏமாத்துறது தானே ஈஸி. நான் உங்களை ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏமாற்றவும் முடியாது. மாசன எப்படி நீ பெரிய ரவுடி மாதிரி அவன்கிட்ட பேசுற? கேட்டா நானும் ரவுடி தான்டா. நம்பி குண்ணா பார்த்துக்கலாம். இந்தப்பா நீ மேஜிக் மேன் தானே? மேஜிக் பண்ணி பணத்தை எல்லாம் பேப்பர் ஆக்கி கேட்பாங்களா? பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். பார்க்க தானே போறீங்க. கரெக்டா? பாய். அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணு. அவன் மேல முழுசா நம்பிக்கை வரல எனக்கு. அந்த வித்தியாசத்தை சொல்றேன்ல, சொல்லு. அவன் நேரம் தாம்பரம் தாண்டி போயிருப்பான்டா. டேய் நீயாவது போடா. ஏன் நான் போக மாட்டேனா? சொல்ற போடா. இவன் திரும்ப வரானே. நான் வந்தா நீ சொல்லணும். தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா. போடா. லெட்ஸ் கோ ப்ரோ.